நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. ஓபன் பண்ணா ஃபேன்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி தடபுடலா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆதர்ச நாயகனை வாழ்த்தி எழுப்பின கோஷம் வானத்துல இடி முழக்கமா எதிரொலிச்சது. ஆனா அன்னைக்கு அந்த கூட்டம் நின்னது தியேட்டரோட வாசல்ல இல்ல, அது சென்ட் ஜார்ஜ் கோட்டையோட வாசல்ல. சினிமாவோட பவர் என்னன்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் கண்கூடா பார்த்ததும் அன்னைக்குதான். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு. ஜூலை 1, 1977 தனி கட்சி தொடங்கிய முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே ஆட்சியை பிடிச்சாரு எம்ஜிஆர். அன்னைக்கு அந்த மூன்றெழுத்து போட்ட ஆழமான அஸ்திவாரம் தான் 3 தலைமுறையை கடந்து இன்னைக்கு மற்றொரு மூன்றெழுத்து நடிகரையும் அரசியல்ல வேட்கையோட களமிறங்க வச்சிருக்காங்க. எம்ஜிஆர்ல தொடங்கி விஜய் வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகள்ல எத்தனையோ நடிகர்கள் தனி கட்சி தொடங்கி இருந்தாலும் அதுல என்டிஆரை தவிர வேற யாருமே வெற்றி வாக சூடலங்கிறது தான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விஜயோடைய கட்சியை வந்து தமிழக வெற்றி கழகம்னா வாட் இஸ் யுவர் ஐடியாலஜி? ஒரு லைன் சொல்லு, இதுதான் நான் மக்களுக்காக நான் வந்து பண்ண போகிறேன், இதுதான் எங்கள் ஐடியாலஜி, இது வந்து இப்போ இருக்கிற சிஸ்டமை மாற்றும், இதெல்லாம் பண்ணும் அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். மற்ற அது இல்லாமல் நான் என்கிட்ட ஐடியாலஜியே இல்லை, நான் வந்து மக்களுக்கு சேவை பண்ண வரேன்னா மக்கள் கண்டுக்க மாட்டான். சிவாஜி கணேசன், டி ராஜேந்தர், பாக்யராஜ், சரத்குமார், கமல்ஹாசன், சிரஞ்சீவி, பவன் கல்யாண் ஏகப்பட்ட நடிகர்கள் தனி கட்சி தொடங்கி இருந்தாலும் கூட அதுல விஜயகாந்த் தவிர வேறு யாருமே அரசியல்ல குறிப்பிடும்படியான உச்சத்தை அடையலன்னு தான் சொல்லணும். கள நிலவரம் இப்படி இருந்தும் கூட இந்த நொடியிலையும் நாம சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாத ஒன்னா பார்க்கிறதுக்கான காரணம் நம்ம கதையோட உண்மையான ஹீரோவான இன்னொரு மூன்றெழுத்து. அது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திமுக. சுதந்திரத்திற்கு பிறகு தேசிய கட்சிகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தின காலகட்டத்தில் மாநில உரிமைகளுக்காக 1949வது வருஷம் தொடங்கப்பட்ட ஒரு மிகச்சிறிய இயக்கம் தான் திமுக. ராயபுரத்தில் இருந்த ராபின்சன் பூங்காவில் தொடங்கப்பட்ட அந்த இயக்கம் தான் அடுத்த 100 வருஷத்துக்கான தமிழ்நாட்டோட அரசியலை தீர்மானிக்க கூடிய சக்தியா மாறப்போகுதுன்னு அப்போ யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. திமுகவோட கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் மக்கள் கிட்ட வேகமா கொண்டு சேர்க்கக்கூடிய கருவியா அவங்க சினிமாவை பயன்படுத்தினாங்க. திரைப்படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக திராவிட இயக்கங்கள் திரைப்படத்தையும் திருமணங்கள் நிகழ்ச்சிகளையும் பயன்படுத்திக்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டின் மூலமாக தான் அவர்கள் வந்து ஒரு மாபெரும் தேசிய கட்சிகளை வீழ்த்தி மாநில கட்சிகள் உருவாவதற்கு காரணம் திரைப்படங்களும் திருமண நிகழ்ச்சிகளில் ஏற்படுத்துகிற தாக்கங்களும் தான். தந்தை பெரியார் ஐயா அவர் வந்து எம்ஆர் ராதா நடிகவேல் எம்ஆர் ராதா ஐயாவை கூப்பிட்டு சொல்லியிருப்பார், டே நான் 1000 மேடையில் நின்று கத்துறதும் ஒன்று தான், உன் நாடகம் ஒரு முறை மேடையில் போடுறதும் ஒன்று தான். திராவிட தத்துவங்களோட முகமா எம்ஜிஆர் திரையில தோன்றினாரு. ஆனா அவர் வெறும் நடிகரா மட்டும் இல்லாம அண்ணாவோட கொள்கையை தீவிரமா பின்பற்றக்கூடியவராகவும் இருந்ததா சொல்றாங்க. திராவிட இயக்க கருத்துக்களை பரப்புவதற்கு மிகப்பெரிய பிரச்சார பீரங்கியாக இருந்தவர் எம்ஜிஆர். ஏன்னா அண்ணா வந்து ஒரு நாளும் எம்ஜிஆரை விட்டு கொடுக்கவே இல்லை. எந்த இடத்துலையுமே அவருடைய திரைப்பட பயணம் அதோட பாதிப்பு வராத அளவுக்கு எம்ஜிஆரை பயன்படுத்திக்கிட்டது அண்ணா தான்.
அவர் சொல்லுவார், உன்னுடைய வசனங்கள் உன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நீ கொண்டு சேர்க்கிற அளவுக்கு இந்த இயக்கத்தை இவ்வளோ வேகமாக யாராலையும் கொண்டு சேர்க்க முடியாது அப்படின்ற பாராட்டு பத்திரங்கள்லாம் பல நேரங்களில் சொல்லியிருக்காரு. அதனால் தொடர்ச்சியாக அவர் வந்து அரசியல் கருத்துக்களை தான் தன்னுடைய படங்களில் வச்சார். கலைஞர் ஐயா, கருணாநிதி ஐயா வந்து வசனம் எழுத எம்ஜிஆர் ஐயா வந்து நடித்து திராவிட கொள்கைகளை கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து அப்படியே டவுன் ஆகிட்டே வருது. திரைப்படங்கள் மூலமா திமுக தீவிர பிரச்சாரம் செய்கிறத தடுக்கிறதுக்கு அப்போதைய ஒன்றிய அரசான காங்கிரஸ் முயன்றுச்சு. ஆனா எண்ணி துணிக கருமம்னு எதற்கும் அஞ்சாம அறிஞர் அண்ணாதுரை, வி.ஆர். நெடுஞ்செழியன், கலைஞர் கருணாநிதின்னு திமுக தலைவர்களோட கருத்துருவாக்கத்துல வெளியான திரைப்படங்கள் அத்தனையும் நம்ம சமூகத்துல சமூக நீதிக்கான விவாதங்களுக்கு வழிவகுத்துச்சு. பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளரவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகர்களின் குற்றமா? கடவுள் பேரால் காமலியிலே நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா அல்லது கடவுள் பேரை சொல்லி காலட்சேபம் நடத்தும் கயவர்கள் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படுவரை குணசேகரங்களும் கல்யாணிகளும் குறைய போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கையேட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். திரைப்படங்கள் மூலமா பிரச்சாரம் செஞ்சதோட விளைவு 1971 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக முதல் முறையா ஆட்சியை கைப்பற்றுச்சு. தமிழகத்தோட முதலமைச்சரா அண்ணா பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அந்த மூன்றெழுத்து காட்டிய வழியில கலைஞர் கருணாநிதி, எம்.ஜி. ராமச்சந்திரன், வி.ஆர். நெடுஞ்செழியன், வி.என். ஜானகி, ஜெ. ஜெயலலிதான்னு அடுத்தடுத்து தமிழகத்தை ஆண்ட 5 முதல்வர்களும் திரைத்துறையோட பின்னணியில இருந்து வந்தாங்க. இவங்க எல்லாருடைய வெற்றிக்கும் சினிமா என்ற மூன்றெழுத்து மந்திரம்தான் காரணமா அமைஞ்சது. சினிமாவும் அரசியலும் எப்படிங்கிறீங்க, இது இந்தியாவில் மட்டும் கிடையாது. நானும் இந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் இருந்தேன். உட்காந்து நம்ம நிறைய புக்ஸு, நிறைய நம்மளுடைய கூகுள் இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, யுனைடெட் ஸ்டேட்ஸில் ரொனால்ட் ரீகன் ஒரு நடிகர், அவர் நடிகராக இருந்தார், ஹோஸ்டாக இருந்தார், டிவியில் இருந்தார், எல்லாம் இருந்தார். அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரசிடென்ட் ஆகுறாரு. ஸோ வந்து நம்ம ஊர்லன்னு இல்லை, யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே வந்து ஒரு நடிகன் வந்து பிரசிடென்ட் ஆகிற அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. இதுதான் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் தொடர்பு ஏற்பட்டதற்கான சுருக்கமான வரலாறு. ஆனா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்னு ஆங்கிலத்துல ஒரு கூற்று இருக்கு. அதன்படி இந்த முறை சினிமாவை ஆயுதமா பயன்படுத்தினது பாஜக என்ற மூன்றெழுத்து. கத்தியை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றது மாதிரி ஒரு கூர்மையான ஆயுதம். அதை வந்து பழம் நறுக்குவதற்காக பயன்படுத்துகிறோமா, ஒரு மனிதனை காயப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறோமான்றது இருக்குது. அதுபோல தான் சினிமான்னு நான் நினைக்கிறேன். நான் பாஜக பயன்படுத்துகிறத அப்படி தான் பார்க்குறேன். உங்களுடைய கருத்துக்களை பேசலாம், பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது பற்றி விரிவா பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. இந்த நாட்டோட தலையெழுத்து மாறணும்னா முதல்ல நீங்க நடக்கிற நிஜத்தை எதிர்கொள்ளணும். என்னோட மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். இது வரைக்கும் எங்க தியாகத்தை தான் பார்த்திருப்பீங்க, இனிமே பதிலடிய பார்ப்பீங்க. பாரத் மாதா கி! பாஜகவோட கடந்த 10 ஆண்டு ஆட்சியில திரைத்துறையில ஏகப்பட்ட மாற்றங்களை பார்க்க முடிகிறதா சொல்றாங்க. பெரும்பாலான பேன் இண்டியா மூவியோட கதைக்களமா இந்துத்துவா சித்தாந்தங்களும் திரையில காவியோட பிளேவர் ரொம்ப அதிகமா இருந்ததாகவும் சொல்றாங்க. இது வந்து இந்தியா, இது ஹிந்துஸுடைய லேண்ட் இது. ஸோ இங்கே வந்து ஒருத்தர் எம்மதமும் சம்மதம் தான், இங்கே பல மதங்கள் இருக்குது. ஆனால் அதை மீறி நம்மளுடைய ஹிந்து மதத்தை வந்து உலக லெவலில் முன்னிலைப்படுத்துறதுக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவார், எல்லாமே பண்ண தான் செய்வாங்க. ஸோ அதுக்குரிய இது மட்டும் இல்லை, இந்த செலிப்ரிட்டிஸ் நடிகர்கள் மூலமாக தான் அவர் ஆட்சியை வந்து பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5% 2% ஆஃப் ஒரு எப்படி சொல்கிறது பீப்புள் புல்லிங், அவ்வளோதான்.
குறிப்பா காஷ்மீர் ஃபைல்ஸ், தி கேரளா ஸ்டோரி போன்ற திரைப்படங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறதா குற்றச்சாட்டுகள் எழுந்தது. This is a global agenda. எங்களோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்டோம். இதுக்கு என்னதான் தெரிவு? இப்படியே போச்சுன்னா கேரளா இஸ்லாமிக் ஸ்டேட் ஆயிடும். படக்குழுவை சேர்ந்தவங்க இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தாலும் சில திரையரங்குகள்ல மத வெறுப்பு பிரச்சாரம் நடந்ததையும் கண்கூடா பார்க்க முடிஞ்சது. ஆனா அதே நேரம் பிரதமரும் பாஜகவோட பிரதிநிதிகளும் காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்திற்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா எங்கேயோ நடக்கிற ஒரு 1% 2%க்காக நம்ம டோட்டல் ஹெட்டே வந்து லீடே வந்து நம்ம குறை சொல்லிட முடியாது. எல்லாருக்குமே தெருவுக்கு தெரு சிறுபான்மையினர் வந்து தாக்கப்படுறாங்க, அச்சுறுத்தப்படுறாங்கன்னா ஓகே தே ஆர் ராங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திரைப்படங்கள் தான் தங்களுடைய பிரச்சாரங்களுக்கான பவர்ஃபுல்லான டூல்னு முடிவு பண்ண பாஜக மத வெறுப்புணர்வை தூண்டி சிறுபான்மையின மக்களை அச்சுறுத்தணும்னு திட்டமிட்டே சில படங்களை தயாரிச்சதாகவும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ்ன்னு வெளியிட்டதாகவும் குற்றம் சாட்டுறாங்க. கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ் எல்லாமே வரலாற்று திரிப்புகளாக இருக்குது. நடக்காத ஒன்றை 30,000 பெண்கள் வந்து இங்கேருந்து தாலிபானுக்கு கொண்டு போனாங்க கேரளாவிலிருந்து இல்லாத ஒரு டேட்டாவை கொடுக்குது. அதை ஒரு பிரதமர் சொல்லக்கூடாது இல்லையா? அது ஒரு மாநிலத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி இல்லையா? கேரளாவில் இது வந்து அது ஏதோ ஒரு கதைன்னு சொன்னால் போல ஒரு மாநிலத்தை நீங்கள் வந்து சிறுமைப்படுத்துறீங்க. காரணம் உங்களுடைய ஆட்சி அங்கே இல்லைன்ற காரணத்தினால. தேசத்தோட மூளை முடுக்கெல்லாம் இந்த கொடி பறக்கும். இந்துஸ்தான் பயங்கரவாதத்தை கண்டு அஞ்சாது, பயங்கரவாதம் ஹிந்துஸ்தானை கண்டு அலறும். ஆர்ட் பிலிம்ஸ் மூலமாவோ இல்ல ஆவணப்படம் மூலமாவோ தங்களுடைய கருத்துக்களை சொல்றதை விட ஜனரஞ்சமான கமர்ஷியல் படங்கள் மூலமா கருத்தியலை கொண்டு சேர்க்கிறது தான் சரின்ற தெளிவு அவங்க கிட்டையும் இருந்திருக்கு. அதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான் இந்த RRR. காந்தாராங்கிற படம் உலக லெவலில் போய் ரீச் ஆகுது. அதுக்கு காரணம் அதில் ஹிந்துசத்தை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். அந்த இதில் வந்து இங்கே எங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்குது, நாங்களும் வந்து பிலீவர்ஸ் தான். நீங்கள் கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம்ஸ் நீங்கள் மட்டும் பிலீவர்ஸ் கிடையாது, நாங்களும் பிலீவர்ஸ் தான். எங்களுக்கும் தெருவுக்கு தெரு வந்து சாமி இருக்கிறாங்க, நாங்களும் அந்த ஒரு பயபக்தியோடு வாழ்கிற ஆட்கள்னு இவங்க சொன்னப்போ அது வந்து நம்மளுடைய தலைமையத்துக்கு நம்மளுடைய கட்சி இப்போ என்ன ஆளுங்கட்சிக்கு வந்து அது உணர்வுபூர்வமாக உணர்ந்திருக்கலாம். சூப்பராக இருக்கடா, இதை ப்ரொமோட் பண்ணுறா, போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்து எப்படியாதுன்னு அதை வந்து ஆஸ்கார் நாமினேஷன் அளவுக்கு அனுப்புகிற அளவுக்கு போகுது. அது இன்றைக்கு தான் தொலைக்காட்சிகள் அதிகம் இருக்குது. தொலைக்காட்சி ஊடகங்கள் அதிகம் இல்லாத காலகட்டத்தில் தூர்தர்ஷன் மட்டும் இருக்கும் பொழுது ராமாயணம் வந்து தூர்தர்ஷனில் ஒளிபரப்பானது, இந்தியா முழுக்க ஒளிபரப்பானது. அப்போது எல்லா வீடுகள்லையும் பல வீடுகளில் ஹிந்து கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வீடுகளில் வந்து ஊதுபத்திலாம் கொளுத்தி வச்சு உட்காந்துருப்பாங்க ராமாயணம் போடும்போது. நானெல்லாம் அந்த ராமாயணம் பார்த்தவன் தான். நான் ராமாயணத்தை அந்த புராணத்தை பார்த்து ரசித்தவன் தான். நான் இது ஒரு இந்து புராணம் என்பதை புரிந்து பார்த்தவன் நான். ஆனால் அந்த ராமரை இன்றைக்கு பாஜக அரசியலுக்கு பயன்படுத்தும் போது தான் நமக்கு வந்து நம்ம அதை எதிர்க்கிறத வைக்கிறோம். அப்போது கடவுள் நம்பிக்கையை திரைப்படமாக்குவதில் இங்கே எந்த குழப்பமும் கிடையாது. ஏன்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிற தமிழ் திரைப்படம் முதல்ல பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, NT ராமாராவ் அவர்கள், அவர் பாதி நேரம் கடவுளாக தான் நடிச்சிருக்காரு. அப்போ எப்படி கொண்டாடி இருப்பாங்க அந்த மக்கள்? எங்காகிலும் பார்த்தது உண்டோ, தீ நீருடன் சேர்ந்தது உண்டோ, யார் யாரினை விழுங்குவர் என்பதை சொல்வார் உண்டோ. பிரதமர் நரேந்திர மோடி, சாவர்கர் போன்ற தலைவர்களோட சுயசரிதை மட்டுமில்லாம காங்கிரஸ் தலைவர்கள் பற்றிய பயோபிக்சர்களும் காங்கிரஸ் உட்கட்சியில் நடந்த அதிகார யுத்தத்தையும் சில வரலாற்று படங்கள் பட்டவர்த்தனப்படுத்தி காட்டியது. मैं रिजाइन करना चाहता हूं. एक के बाद दूसरा करप्शन स्कैंडल, इस माहौल में राहुल कैसे टेक ओवर कर सकता है? மன்மோகன் சிங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று பிஜேபி ஆட்சி காலகட்டத்தில் பயோபிக்காக எடுக்கும் பொழுது அதில் எப்படி உண்மை இருக்கும்? அவர் சொல்கிறாரா? அந்த படத்தை ஏற்கிறாரா? அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் உண்மைன்னா அவரும் சோனியா காந்தியும் ஏற்கிறாங்களா? காங்கிரஸ் கட்சி ஏற்குதானா? இல்லை. இவங்க சொல்கிறாங்க இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி.
அப்போ மோடி அவர்களுடைய பயோபிக்கை இன்றைக்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து ஐயா மோடி தான் இந்தியாவே வல்லரசாக்கி தூக்கி நிறுத்திட்டாருன்னு சொல்லி தானே எடுப்பாங்க. அப்போ பயோபிக்கில் எல்லாம் வரணும்ல, குஜராத் கலவரமும் வரணும்ல, எல்லா நிகழ்வுகளும் வரணும்ல, மணிப்பூர் கலவரம் வரணும்ல, எல்லாமே அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் நடக்குது. நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுக்காக சினிமாவை பயன்படுத்தினாங்களா இல்ல கொள்கைகளை கொண்டு சேர்க்கறதுக்காக அரசியல்வாதிகள் சினிமாவை பயன்படுத்தினாங்களான்னு கேட்டா இங்க ரெண்டுமே நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். உதயநிதி போன்றவர்கள் வந்து அவர் வந்து ஒரு முதல்வருடைய பேரனாக இருந்தும் இன்னொரு முதல்வருடைய மகனாக இருந்தும் கூட அவர் இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறார். அப்போது அனைத்து மக்களுக்கும் அறியப்பட்ட ஒரு ஆளாக வர்றார். ஸோ அப்போ அவர் வந்து இன்றைக்கி வந்து இப்போ திமுகவில் வந்து மூத்த தலைவர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருந்தாலும் கூட 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் முதல்ல நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. அப்போ தொடங்கும்போது 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் செல்வதற்கான நட்சத்திர பேச்சாளராக அவர் மாறி நிற்கிறார், பிரச்சார பீரங்கியாக வந்து மாறி நிற்கிறார். அதனால தான் அங்கே போய் நின்றுக்கிட்டு அந்த ஒத்த செங்கலை எடுத்து காட்டக்கூடிய சூழல் வருது. அப்போ எல்லா மக்களுக்கும் தெரியுது இவர் கலைஞன் பேரன்ற போது அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும், சில புதிய இளம் வயது உள்ளவர்களுக்கு திரைப்படத்தில் பார்த்த முகம் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருது. அந்த வகையில் புதிதாக தொடங்கப்பட்ட 3 எழுத்து நடிகரோட 3 எழுத்து கட்சியை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு நடிகனை அவங்க பார்த்து படிப்படியாக வளர்த்து அவங்க ஆசையாக கூப்பிடுற அந்த தளபதி ஆக்குனதெல்லாம் வந்து ரசிகர்கள் தான். அந்த தளபதியை தலைவனாகி பார்க்கணுமா வேணாமாங்கிறதும் அவங்க தான் டிசைட் பண்ணணும், ப்ளஸ் சிச்சுவேஷன்ஸும் டிசைட் பண்ணணும். இன்னைக்கு டேட்ல தமிழக அரசியல் களத்தோட ஹாட் டாபிக்கா இருக்கிறதும் ஒரு 3 எழுத்து அரசியல் இயக்கத்தோட என்ட்ரி தான். அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்கிற த.வே.க. நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. அவருக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். வாழ்த்துக்கள் எதுக்காக அப்படின்னா மக்கள் சேவை ஆற்ற வரணும், மக்களால் புகழ்பெற்ற ஒரு கலைஞர் மக்கள் பணி ஆற்ற வரணுன்றதான். வேறு என்ன நீங்கள் திருப்பி செய்ய முடியும்? அவங்க உங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுங்க, ஓகே ஃபைன். பாராட்டு ஏன் அப்படின்னா சினிமாவிலேருந்து ஓஞ்சதுக்கப்புறம் வரேன்னு சொல்லலை, அரசியலுக்கு சினிமாவில் பீக்கில் இருக்கும்போதே வரேன்னு சொல்கிறார். ஸோ அப்போ அதனால் அங்கே ஒரு வருமானம் இருந்துக்கிட்டு இருக்குது, அதையும் தாண்டி நான் இந்த பக்கம் வரேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம பாராட்ட தெரிவிக்கிறோம். அவருடைய கடிதத்தில் சொன்னது போல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமாங்கிற அந்த அரசியலையும் மாநில சுயாட்சிக்கான அரசியலையும் மத மாச்சரியங்கள் இல்லாத சாதி மத ஆச்சரியங்கள் இல்லாத ஒரு அரசியலையும் முன்னெடுக்கணுன்றது தான் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பட்டதாரி உருவாக்குறதுக்கு 3 வருஷம், ஆனா ஒரு தலைவன் உருவாக்குறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அறிமுகமான முதல் படத்திலேயே தன்னுடைய இலக்கு நாளைய தீர்ப்பா மாறும்னு நினைச்சுதான் அவர் சினிமாவிலேயே களமிறங்கினதா சொல்லப்படுது. மண்ணில் பிறந்ததும் கொள்கை இருக்கணும், வாழ்ந்து முடிச்சதும் பேரு நிலைக்கணும், இந்த நினைப்பது என்றும் இருக்கணும் நெஞ்சோடு. கல்வி கண் தந்த காமராசர் போல, தமிழின் நிலை காக்கும் கலைஞர் போல, வாரி கொடுத்ததில் வள்ளல் எம்ஜிஆர் போல, புரட்சி பல செய்யும் செல்விய போல. நாளைய திருப்புல எடுத்த உடனே நான் எம்ஜிஆர் காமராஜர் இந்த இதெல்லாம் ரிலேட் பண்ணி பாடலோட தான் அவர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. அது வந்து விஜயுடைய ஐடியாலஜி கிடையாது. அவங்க அப்பா சாக் அப்பான்னு நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் ஐயா, அவருடைய ஐடியாலஜி. அவர் வந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், மக்களுக்கு ஏதாவது நல்ல கருத்தை சொல்லணும், சட்டம் ஒரு ட்ரை அப்படின்னு விஜயகாந்த் வச்சு அவருடைய ஐடியாலஜியை வந்து பல படங்கள் அதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அது மூலமாக ஒரு அது மூலமாக வந்த அந்த பாடல், அந்த கொள்கைகள் தான் வந்து அந்த நாளைய திருப்புல வருது. அது டெஃபினட்டாக விஜயுடைய இது கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேல நடிகர் விஜயோட படங்கள்லையும் ஆடியோ லான்ச்லையும் அரசியல் தொடர்பான வசனங்களும் குட்டி கதைகளும் இடம்பெற்றிருந்தது. 2026 ஆமாண்ணா.
தப்பு முக்கியம் பிகிலு. ஆனா விஜய் திரையில பேசின வசனங்களும் கொள்கைகளும் அந்தந்த இயக்குனர்கள் மற்றும் கதாபாத்திரங்களுக்கு சொந்தமானதே ஒழிய அதுதான் விஜயோட நிலைப்பாடுன்னு நம்ம மக்கள் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எங்கள் தளபதி வந்து நிறைய கருத்துக்களை மக்கள்கிட்ட சொன்னார் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. டெஃபினட்டாக அது விஜய் சொல்லலை, வசனங்கள் எழுதின முருகதாஸ் எழுதினாரோ இல்லை வேறு யார் எழுதினாங்களோ அந்த வசனங்களை பிரதிபலித்தவர் தான் அவர். அவருக்கு அந்த ஐடியாலஜி அதனுடைய உணர்வு இருக்கா என்னங்கிறது கூட இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அவருக்கு வந்து அவர் இலவசம் வந்து ஒரு படத்தில் அவர் பேசுகிறாரு, இலவசம் வாங்காதீங்க, இலவசத்தெல்லாம் தூக்கி எறிங்கன்னு ஒரு படத்தில் அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இதுக்கு இவர் இலவசமாக நிறைய பேருக்கு இலவசத்தை கொடுத்துட்டு இருக்காரு. முடிவா நம்ம ஊர்ல சினிமாவையும் அரசியலையும் எக்காலத்திலையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. அதே நேரம் இன்னைக்கு சூழல்ல சினிமாவோட கவர்ச்சி மட்டுமே ரசிகனை வாக்காளரா மாற்றிடுமான்னு கேட்டா அதற்கும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை என்றதுதான் பதிலா வருது. திரைப்படங்களின் மூலமாக அரசியலுக்கு வருவது என்பது ஒரு விசிட்டிங் கார்டு தானே தவிர உங்களுடைய செயல்பாடு தான் தீர்மானிக்கும். உனக்கு உண்மையாலுமே அந்த நேர்மையான தைரியமான பொறுப்புள்ள சுயநலமற்ற சமூக அக்கறை உனக்கு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் யூனிவர்ஸுங்க இது. நீங்கள் நல்ல பாதையில் நல்ல தாட்டோடு நீங்கள் போனீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களே கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கும்.